ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் நம்ம சிசிஎஸ் 370 யூஐ டிசைனோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் 90% வந்து தியரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சம்ஸுக்கான வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. ஸோ சப்ஜெக்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக ஈஸி டு மீடியம் டிஃபிகல்ட்டின்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங் மீடியம் டிஃபிகல்ட்டி, தென் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண தியரியாக இருக்கிறதுனால மீடியம் டிஃபிகல்ட்டி பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிறைய பேப்பர்ஸ் இல்லை, ஒரு சிங்கிள் பேப்பர் மட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக போடுறேன், கூகுள் ட்ரைவ் லிங்க்கு. நீங்கள் அங்கே வந்து அந்த பேப்பரை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சார் எந்த புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டெக்ஸ்ட் புக் வந்து ஜோயல் மார்ஷோட யூஎக்ஸ் ஃபார் பிகினர்ஸ், இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் மெஜாரிட்டி எல்லாம் கவர் ஆகிடும். ஸோ யூனிட் 1 பொறுத்தவரையும் என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த கோர் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன் திங்கிங், டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங், இதை வந்து மேண்டேட்ரியாக பார்த்துக்கோங்க. தென் பிரெயின் ஸ்டாமிங், கேம் ஸ்டாமிங் அண்ட் அப்சர்வேஷனல் எம்பத்தியில் அட்லீஸ்ட் இந்த பிரெயின் ஸ்டாமிங்கும் வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு தான். பட் உங்களுக்கு ஒரு கொஷின் தான் படிக்க டைம் இருக்குன்னா இந்த கோர் ஸ்டேஜஸ் படிச்சுட்டு இந்த மீதி இருக்க மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா படிச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ யூனிட் 2 பொறுத்தவரையும் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்குது. விஷுவல் அண்ட் யூஐ பிரின்சிபல்ஸ், யூஐ எலிமெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், இன்ட்ராக்ஷன் பிஹேவியர் பிரின்சிபல்ஸ், பிராண்டிங், ஸ்டைல் கைட்ஸ். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த 4 டிஃப்ரெண்ட் சப் டாபிக்ஸில் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 2 சப் டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. அது நீங்கள் எது படித்தாலும் ஓகே. இப்போ யூஏ எலிமெண்ட்ஸ் படிக்கிறோம் சார், இன்ட்ராக்ஷன் பிஹேவியர் படிக்கிறோன்னா அப்படி படிச்சுக்கோங்க. 2 நல்லா படிச்சுட்டு 1 மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டா ஷார்ட்டாக செகண்ட் யூனிட்லேருந்து நம்ம கவர் பண்ணி எழுதிடலாம். இப்போ கம்மிங் டு யூனிட் 3. யூனிட் 3ல் அதே மாதிரி 4 டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன, அதோட தேவை என்ன, அது வந்து என்னோட இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன, நம்ம இன்டெப்த் புரிஞ்சுக்கிறோம். தென் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ப்ராசஸ்னால் என்ன, அதோட மெத்தடாலஜி என்ன, இது பார்ட் 2. தென் பார்ட் 3ல் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனில் ரிசர்ச் என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் ஃபைனலாக யூசரோட நீட்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, பிஸ்னஸ் கோல்ஸ் என்ன. ஸோ இங்கேயும் அதே தான். 4ல் எனி 2 நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மீதி இருக்க 2ல் ஏதோ ஒன்று வந்து மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் 2 சப் டாபிக்ஸ் நீங்கள் தரவாக கவர் பண்ணிங்கனாலே ஷார்ட்டாக கவர் பண்ணி எழுதிடலாம். இப்போ யூனிட் 4. யூனிட் 4 வந்து 2 மெயின் பார்ட்டாக பிரிக்கலாம். ரெஸ்பான்சிவ் டிசைனில் ஆரம்பித்து இன்ட்ராக்ஷன் பேட்டர்ன் வரையும் ஒரு பார்ட், கண்டக்டிங் யூசபிலிட்டி டெஸ்ட்டில் ஆரம்பித்து ப்ரோட்டோடைப் ஐட்ரேஷன் வரையும் இன்னொரு பார்ட். இந்த 2 பார்ட்டில் ஒரு பார்ட் மேண்டேட்ரியாக பார்த்துட்டு இன்னொரு பார்ட்டை மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த ஸ்கெட்சிங் பிரின்சிபல் வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பார்ட் வந்து கண்டிப்பாக படிக்கணும், இன்னொரு பார்ட் வந்து வாட் இஸ் வாட்னு மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளூவில் இருக்க கண்டென்ட்ஸ் வந்து டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்போ கம்மிங் டு யூனிட் 5. யூனிட் 5 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று ஐடென்டிஃபைங் அண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பித்து கிரியேட்டிங் பர்சோனா வரையும், செகண்ட் பார்ட்டில் வந்து சொல்யூஷன் ஐடியேஷனில் ஆரம்பித்து ஃப்ளோ மேப்பிங் வரையும். இங்கேயும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பார்ட்டில் ஒரு பார்ட்டை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, இன்னொரு பார்ட்டை மேலோட்டமாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்டெப்த்தாக சிலபஸ்க்குள்ளே போகல. உங்களுக்கு சப்போஸ் காலேஜில் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அதில் நிறையா டயக்ராம்ஸ், நிறையா கான்செப்ட்ஸ் இருந்தால் இந்த 2ல் 1 நல்லா பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா நான் இன்டெப்த்தாக சிலபஸில் போல் ஜஸ்ட் வந்து 1 இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் காலேஜில் எப்படி நடத்தியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் 6th செம் வந்துட்டீங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இந்த கொஷினில் இருந்தால் இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.